السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أرجو أن يخرج الله من أصلابهم من يعبد الله وحده لا يشرك به شيئا، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அன்புக்குரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நேற்றைய தினம் அல்லாஹ்வுக்கு ஒரு பக்கம் அச்சம் இருந்தாலும் மறுபக்கம் அல்லாஹ்வுக்கு ஆதரவு இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு பறவை பறப்பதற்கு எப்படி இறக்கைகள் தேவையோ அதே போன்று ஈமான் கொண்ட உண்மையை அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் நேசத்தையும் பெறுவதற்கு ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு அச்சம் இருக்க வேண்டும், மறுபக்கம் அவர் மீது ஆதரவு இருக்க வேண்டும். இரண்டு இரட்டைகளை போன்று எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்தில் ஒரு திருமறையின் விளக்கத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் மீது ஆதரவு இருக்க வேண்டும், ஆனால் ஆதரவு வைப்பதற்கு சில நியாயமான முகாந்திரங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் ஆதரவு வைப்பதற்கு எப்போது தகுதி வருகிறான், எப்போது அந்த உரிமையை பெறுகின்றான் என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருவசனத்தில் 3 விஷயங்களை சொன்னான். ஒன்று, இன்னல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள், வல்லதீன ஹாஜரு, தாயகம் துறந்து ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவர்கள், வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்தவர்கள், உலாயிக்க யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைப்பவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 தன்மைகளை பெற்றிருக்கின்ற ஒருவர் அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பதற்கு நியாயம் இருக்கிறது, அவருக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதற்கு, எதிர்பார்ப்பு வைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறார். இந்த திருவசனத்தை நேற்றைய நாம் பார்த்தோம். ஒரு சகோதரர் இடையிலே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இப்படி இந்த 3 தன்மைகள் உள்ள ஒருவர் தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதற்கு தகுதி உள்ளவர் என்று சொன்னால், இன்று நாமெல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க முடியாதா? நமக்கு தகுதி இல்லையா? காரணம், நாம் நம் தாயகத்தை விட்டு ஹிஜ்ரத்தை செல்லவில்லையே, நாம் அறப்போர் களத்தில் பங்கெடுத்துக் கொள்ளவில்லையே. அவை இந்த 3 தன்மைகள் இருந்தால்தான் அவர் அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பதற்கு தகுதி பெறுகின்றார் என்றால், நம் போன்றவர்களுக்கு தகுதி இல்லையா என்று கேட்கின்றார். அன்புக்குள்ளே இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் செய்தி, அல்லதீன ஆமனு, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டார்கள். நாமும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புகிறோம், மலக்குமார்களை நம்புகிறோம், வேதங்களை நபிமார்களை நம்புகின்றோம், தக்தீர் என்ற விதியை நம்புகிறோம், மௌத்துக்கு பிந்திய நிரந்தரமான மறுமை வாழ்க்கையையும் நம்புகிறோம். இந்த 6ஓடு சம்பந்தப்பட்ட மற்ற விளக்கங்களையும் நாம் நம்புகிறோம். ஆகவே நாம் எல்லாம் மூமீன்கள், அதில் ஒரு துளியும் சந்தேகமில்லை. அடுத்து 2வது நிபந்தனை,
தாயகம் துறந்து ஹிஜ்ரத்து சென்றிருக்க வேண்டும், புலம்பெயர்ந்து சென்றிருக்க வேண்டும். அது நாம் புலம்பெயர்ந்து செல்லவில்லையே என்று கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, புலம்பெயர வேண்டிய தேவை ஏற்பட்டால் செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவசியம் இல்லை. புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய ஹிஜ்ரத்து செய்ய வேண்டிய அவசியம் எப்போது ஏற்படும்? ஒரு மனிதன் அவனுடைய தாயகத்தில் அவன் எங்கே பிறந்து வளர்ந்து வருகிறானோ அந்த தாயகத்தில் தீனுல் இஸ்லாத்தை படித்துக் கொள்வதற்கு தடை இருக்கிறது, அல்லது படித்துக் கொண்ட இஸ்லாத்தை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு தடை இருக்கிறது, அல்லது கடைபிடிக்கின்ற இஸ்லாத்தை பிற மக்களுக்கு போதிப்பதற்கு எடுத்துச் சொல்வதற்கு தடை இருக்கிறது. இப்படி படிப்பதற்கும் செயல்படுவதற்கும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் தடை உள்ள பூமியாக இருந்தால், தான் பிறந்த தாயகம் இஸ்லாத்திற்கு தடை விதிக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு சூழலை கொண்டதாக இருந்தால் அந்த பூமியில் நாம் வாழக்கூடாது. அந்த பூமியை விட்டுவிட்டு எந்த பூமிக்கு சென்றால் தடையில்லாமல் இஸ்லாத்தை படிப்பதற்கும் படித்த இஸ்லாத்தை செயல்படுத்துவதற்கும் செயல்படுத்துகின்ற இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் நமக்கு உரிமை இருக்கிறதோ, நமக்கு சுதந்திரமாக செயல்படுவோமோ அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் ஹிஜ்ரத்து புறப்பட்டு செல்ல வேண்டும். நாம் இன்று ஹிஜ்ரத்து செல்லவில்லை. காரணம், இன்று நாம் வாழுகின்ற இந்த இந்திய பூமியை பொறுத்தமட்டில் இஸ்லாத்தை படிப்பதற்கு தடையேதும் இல்லை. சட்ட ரீதியாக இஸ்லாத்தை படிப்பதற்கு தடையேதும் இல்லை. படித்துக் கொண்ட இஸ்லாத்தை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கும் தடையேதும் இல்லை. பள்ளிவாசல் கட்டுகிறோம், தொழுகின்றோம், பாங்கு சொல்கிறோம், இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்கின்றோம். பல்வேறு சடங்குகளை எல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் செய்வதற்கு இந்த நாட்டிலே தடையேதும் இல்லை. சட்ட ரீதியாக இப்போது நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது நடப்பில். ஆனால் அரசியல் சாசன சட்டம் நமக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது சமய சார்பற்ற நாடு என்ற முறையில் எல்லா இந்த நாட்டிலே வாழுகின்ற பிரஜைகளுக்கு யார் யார் என்னென்ன கொள்கையை மதத்தை கோட்பாட்டை பின்பற்றுகிறார்களோ அவற்றை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. யாரும் யாரையும் தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவரவர் தன்னுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு இந்த நாட்டில் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் தீனுல் இஸ்லாத்திற்கு இந்த நாட்டில் தடையில்லை என்ற காரணத்தால் நாம் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஹிஜ்ரத்து செய்யாமல் இருக்கின்றோம். ஆகவே ஏன் நாம் ஹிஜ்ரத்து செய்யவில்லை என்று கேள்விக்கிடவில்லை. ஹிஜ்ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இருந்து ஹிஜ்ரத்து போகாமல் இருந்தால் தான் குற்றம். அடுத்து 3, ஜிஹாது நாம் செய்யவில்லை என்று கேட்கலாம். ஜிஹாது செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரவில்லை. தீனுல் இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை ஒழித்து கட்டுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் தற்காப்பு என்ற அடிப்படையில் நாம் எதிர்த்து போராடுவோம். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக அந்த விரோதிகளோடு நாமும் சரிக்கு சமமாக நின்று அவர்களிடத்தில் எதிர்த்து போராடுவோம். அதற்குத்தான் ஜிஹாத், அறப்போர் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தால் கண்டிப்பாக நாமும் தான் அந்த அறப்போரில் பங்கெடுக்க வேண்டும். ஆனால் இப்போது அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லை. அந்த சூழ்நிலை இல்லை என்ற காரணத்தால் நாம் ஹிஜ்ரத் செய்யவில்லை. சூழ்நிலை நமக்கு இல்லை என்ற காரணத்தால் நாம் ஜிஹாது செய்யவில்லை. ஆகவே ஒன்றே ஒன்று மட்டும், ஈமான் மட்டும் நாம் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நமக்கும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதற்கு உரிமை இருக்கிறது. இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதற்கும் சில அடிப்படை தகுதி உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன எளிய உதாரணத்தின் மூலமாக நாம் சொல்லலாம். எப்படி ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுகிறான், ஆண்டு தேர்வு பப்ளிக் பரீட்சை எழுதுகிறான். ஒரே வகுப்பை சார்ந்த 2 மாணவர்கள் 2 பேருமே பரீட்சை எழுதிவிட்டு வந்தார்கள். 2 பேருமே நம்பிக்கையோடு பேசுகிறார்கள். ஆதரவு என்ன ஆதரவு? அவர் சொன்னார், இந்த பப்ளிக் பரீட்சையில் தமிழகத்தில் நான் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுவேன் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன், ஆதரவு வைக்கிறேன். அடுத்தவரும் சொன்னார், நானும் இந்த பரீட்சையில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுவேன் என்று ஆதரவு வைக்கின்றேன் என்று இவரும் சொல்லுகின்றார். ஆனால் 2 பேரையும் பார்க்கிறோம்,
முதல் மாணவன் வருடம் முழுவதும் ஒரு நாள் தவறாமல் பள்ளிக்கூடத்துக்கு சென்றான். மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்துக்கு சென்று ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற போது முழு கவனத்தோடு அதை கவனிப்பான். பின் வீட்டுக்கு வந்ததற்கு பின் அன்று நடந்த பாடங்களை எல்லாம் முழுமையாக திரும்பி பார்ப்பான், மனதில் பதிய வைப்பான். பின்பு ஆண்டு பரீட்சை நெருங்குகிற போது வருடத்தின் துவக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன எவ்வளவு நடந்ததோ அனைத்தையும் ரிவிஷன், அனைத்தையும் திருப்பி தன் நெஞ்சத்தில் பதிவு செய்கின்றான். பரீட்சையில் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் சென்று அமர்கின்றான். கேள்வி பேப்பரை பார்த்து படிக்கின்றான். சரியான விடைகளை கண்டெடுத்து சுருக்கமான முறையில் அந்த விடை எழுத வேண்டிய விடைத்தாளிலே அதற்குண்டான பதில்களை எல்லாம் எழுதி முடித்து விட்டான். இப்படி எழுதி முடித்துவிட்டு அவன் சொல்றான், இந்த வருடம் தமிழகத்தில் முதல் மாணவனாக நான் தேர்ச்சி பெறுவேன் என்று ஆதரவு வைக்கின்றேன். இவனுக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்கிறது. இவன் நியாயமானவன். காரணம், எல்லா வகையிலும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றான், பாடத்தை கவனித்தான், திருப்பி படித்தான், ரிவிஷன் செய்தான், எல்லா வகையிலேயும் சரியாக நடந்து கொண்டான். ஆகவே இவன் அதற்கான பலனை எதிர்பார்ப்பதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இன்னொருவன் இருக்கிறானே, வருடம் முழுவதும் பள்ளிக்கூடத்துக்கு போகவே இல்லை. எப்போதாவது போனால் ஆசிரியர் பாடம் நடத்துவதை கவனிப்பதே இல்லை. ஒருவேளை கவனித்தாலும் வீட்டுக்கு வந்து பார்ப்பதே இல்லை. பார்த்திருந்தாலும் ஆண்டு பரீட்சை நெருங்கிய போது ஆரம்பத்தில் இருந்து அதுவரைக்கும் எவ்வளவு பாடங்கள் நடந்தனமோ அவற்றை திருப்பி கூட அவன் பார்க்கவில்லை. பரீட்சை காலத்துக்கு போகின்ற போது சோர்வடைந்து அதிருப்தியோடு வெறுப்போடு தான் உள்ளே நுழைந்தான். கேள்வித்தாள் கொடுக்கப்பட்ட போது அதை சரியாக அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதற்கான பதில்கள் அவனுக்கு சரியாக விளங்கவில்லை. ஏதோ எழுத வேண்டும் என்ற முறையில் சில பக்கங்களை நிரப்பி வைத்து விட்டு வந்தான். இவன் சொல்லுகின்றான், இந்த வருடம் முழு ஆண்டு பரீட்சையில் தமிழகத்திலேயே நான் தான் முதல் மாணவனாக தேர்வேன் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். அறிவீனம், ஏமாற்றம், மூடத்தனம். உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுவேன் என்று ஆதரவு வைப்பதற்கு உனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? எந்த நியாயமும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. ஆனால் அவனுக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்கிறது. இதே போன்று அன்புகளே, இந்த உலகம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்துனியா மஸ்ரஅத்துல் ஆகிரா, உலகம் என்பது நாளை மறுமையின் வேளாண்மை தளம். இது ஒரு வேளாண்மை தளம். இந்த உலகத்தில் நாம் என்ன விவசாயம் செய்கின்றோமோ அதைத்தான் நாளை மகிழ்ச்சியில் மறுமை நாளில் அறுவடை செய்ய போகிறோம். ஆம், இங்கே ஈமானை நாம் விதைக்கின்றோம். ஈமானை விதைத்து சாலிகான அமல்களை, நற்காரியங்களை, அல்லாஹ் ஏவி இருக்கின்ற நற்காரியங்களை சக்திக்கு முடிந்த அளவுக்கு செய்கின்றோம். ஒரு பக்கம் ஈமான், மறுபக்கம் சாலிகான அமல், இன்னொரு பக்கம் விவசாயத்தை, அந்த விவசாயத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற புழு பூச்சிகள் மற்றும் உண்டானவற்றில் இருந்து பாதுகாப்பதை போன்று அல்லாஹ் தடுத்திருக்கின்ற எல்லா பாவங்களில் இருந்தும் எச்சரிக்கையாக ஒதுங்கி இருக்கின்றோம். இப்படி அல்லாஹ் சொன்னவற்றை செய்து அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்கி நம்முடைய கடைசி வரைக்கும் ஒரு பேணுதலான வாழ்க்கையாக வாழ்ந்து விட்டோம். வாழ்ந்து முடித்து விட்டு போகும்போது நாம் சொல்கிறோம், நான் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறேன். எதற்கு? அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கும் சொந்தத்தை கொடுப்பான், அல்லாஹ் என்னையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பான், என் மறுமை வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையும், நான் ஆதரவு வைக்கின்றேன். ஆம், இப்படி ஒருவன் சொன்னால் முழுக்க முழுக்க அவன் ஆதரவு வைப்பதற்கு நியாயம் இருக்கிறது. காரணம், அவன் ஆதரவு வைப்பதற்கு அடிப்படையான விஷயங்கள் என்னவோ அவற்றை எல்லாம் முறையாக செய்திருக்கின்றான். ஆனால் இன்னொரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது ஈமான் கொள்ளவே இல்லை. ஒருவேளை ஈமான் கொண்டாலும் ஈமான் கொண்டவர்கள் என்ன என்ன காரியங்களை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த நல்வழக்க வழிபாடுகளை அறவே அவன் கடைபிடிக்கவில்லை. தொழுவதும் இல்லை, நோற்பதும் இல்லை, ஜக்காத்தும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை, ஒன்றும் இல்லை.
அதே போன்று விலக வேண்டிய பாவங்கள் கொலை, திருட்டு, விபச்சாரம், என்னென்ன பாவங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதோ எந்த ஒரு பாவத்தை விட்டு விலகவும் இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், வாழ்க்கையின் கடைசி மாலை பொழுதில் நான் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கின்றேன். என்ன ஆதரவு? அல்லாஹ் என் குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவான், எனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், அல்லாஹ் என்னையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பான், எனக்கும் மறுமை வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும், நான் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறேன். ஏமாற்றம், அறிவீனமான பேச்சு, மூடத்தனத்தின் வெளிப்பாடு. உனக்கு ஆதரவு வைப்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது? ஈமானை கொள்ளவில்லையே நீ. அடிப்படை தகுதி, மறுமையின் வெற்றியை பெறுவதற்கு அடிப்படை தகுதி, அவன் மூமினாக இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஈமான் என்ற அடிப்படை தகுதியை உன்னிடத்தில் இல்லாதிருக்கிற போது நாளை மறுமையின் வெற்றி எனக்கு கைகூடும் என்று நீ எப்படி ஆதரவு வைக்கலாம்? அல்லது ஈமான் கொண்டால் கூட, ஈமான் கொண்டவன் இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ் ஏவியவற்றை செய்து அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு விலகி இறை பொருத்தத்துக்கு ஏற்ற முறையில் தன்னால் முடிந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறவே அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முன்வரவில்லை. இந்த நிலையில் எனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், எனக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான், நரகத்தை விட்டு பாதுகாப்பான், நான் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தேன் சொல்லுவதற்கு உனக்கு எந்த முறையில் நியாயம் இருக்கிறது? அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். இறை நம்பிக்கை கொண்டார்கள், தேவைப்படுகின்ற போது தாயகத்தையே தூக்கி எறிந்துவிட்டு தீனுக்காக கண்காணாத இடத்தில் சென்று குடியேறுவதற்கு ஆயத்தமானார்கள். தீனுக்கு ஆபத்து என்று வந்த போது உயிரை பணயம் வைத்து போராடுவதற்கும் தயார், கிடைத்தால் வெற்றி அல்லது ஷஹாதத்து என்ற வீர மரணம் எதற்கும் தயார். இந்த முறையில் ஒரு மனிதன் வாழ்ந்துவிட்டு உலகத்தை விட்டு போகிற போது சொல்கிறான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், தருவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன், நான் செய்துவிட்ட அறிந்தும் அறியாமல் செய்துவிட்ட குற்றங்குறைகள் அல்லாஹ் இடத்தில் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்றால் அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க எர்ஜூன ரஹ்மத் ரப்பிஹி, உலாயிக்க எர்ஜூன ரஹ்மத் அல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய கருணையில் ஆதரவு வைக்கலாம், ஆதரவு வைப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். அன்புக்குள்ளே இங்கே அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் ஆதரவு வைக்கலாம், ஆனால் அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயம் யாரிடத்தில் இருக்கிறதோ, இருந்து ஆதரவு வைக்கின்றாரோ அவருடைய ஆதரவு அர்த்தம் உள்ளது, நியாயமானது. இல்லை என்று சொன்னால் அது அறிவீனமானது, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகின்ற ஏமாற்றத்தில் பட்டது. அன்புக்குள்ளே இவற்றை நெஞ்சத்தில் வைத்துக் கொண்டு இங்கே நாம் சில உதாரணங்களை பார்ப்போம். நேற்று கடைசியாக பார்த்தோம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப் நகரத்து மக்களை அழித்து விடட்டுமா என்று மலைகளுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மலக்கு கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? வேண்டாம், இவர்கள் அழிக்கப்பட வேண்டாம், நான் ஆதரவு வைக்கின்றேன். இவர்களின் சந்ததிகளில் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்ற, அல்லாஹ்வுக்கு எந்த நிலையிலும் இணை கற்பிக்காது ஒரு வழிமார்கள் சந்ததிகள் உருவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். ஆகவே இவர்களை அழிக்க வேண்டாம் என்று பெருமானார் சொன்னார்கள். நேற்று இந்திய வரலாற்றை கூட நாம் கடைசியாக பார்த்தோம். அல்லாஹ் பெருமானாருடைய ஆதரவை அப்படியே நடத்தி வைத்தார். தாயிப் நகரத்து மக்கள் அல்லாஹ்வின் திருத்துவத்தை கடைசி காலகட்டத்திலேயே மக்கள் பெருமானாரை தேடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தாயிப் நகரத்து மக்களுடைய சந்ததிகளில் வழிமார்களில் வந்தவர்கள் தீனுல் இஸ்லாம் இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்கு மிகப்பெரிய சக்தியாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகிகளாக அத்தனை பேர் விளங்கினார்கள். அவர்களில் ஒருவர் தான் முஹம்மது பின் காசிம் என்று பார்த்தோம். இந்தியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து முஹம்மது பின் காசிம், அவர் தக்கபி கலையை சார்ந்தவர். தக்கபி என்றால் தாயிப் நகரத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு கோத்திரம். அல்லாஹ்வின் தூதருடைய ஆதரவை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். காரணம் ஆதரவு வைப்பதற்கு பெருமானாருக்கு முழு உரிமை இருந்தது. தாயிப் நகரத்து மக்களிடத்தில் போனார்கள், அரும்பாடுபட்டார்கள், அடிவாங்கினார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அடிக்க சொன்னால் அடித்து விட முடியும் என்ற நிலைக்கு வந்து விட்டது. இந்த நிலையில் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னிடத்தில் ஆதரவு வைக்கின்றேன்,
இவர்களின் சந்ததிகளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஆதரவை அல்லாஹ் அப்படியே நடைமுறைப்படுத்தினான். அதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஒரு நாள் அருமை சஹாபா பெருமக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி அர்ஜு அன் தகூனு ருபுஅ அஹ்லில் ஜன்னah. தோழர்களே, சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற ஒட்டுமொத்த சொர்க்கவாதிகளில் என்னுடைய உம்மத்துகளாகிய நீங்கள் 4/1 இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். அப்படி என்றால் 100 கோடி போனால் 25 கோடி என் உம்மத்து, மற்ற உம்மத்துகள் 75, இப்படி நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள். இதை கேட்டவுடன் சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கமிட்டார்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், தோழர்களே, அர்ஜு அன் தகூனு சுலுஸ அஹ்லில் ஜன்னah. சொர்க்கவாதிகளில் 3/1 நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அப்படி என்றால் 100 கோடியில் ஏறத்தாழ 35 கோடி நீங்கள், மீதம்தான் மற்ற சமுதாயம். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள் சஹாபாக்கள். அடுத்த நேரம் கழிந்தது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அர்ஜு அன் தகூனு நிஸ்ஃப அஹ்லில் ஜன்னah. தோழர்களே, இந்த உம்மத்தில் சொர்க்கத்துக்கு செல்லுகின்றவர்களில் சரி பாதியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் அல்லாஹ் இடத்தில் ஆதரவு வைக்கின்றேன். பொருள் 100 கோடி என்றால் 50 கோடி நீங்கள், மற்ற 50 மற்ற உம்மத்தை சார்ந்தவர்கள். சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்றார்கள். பெருமானாரோடு முடித்து விட்டார்கள். இது பெருமானாருடைய ரஜா ஆதரவு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான்? தன்னுடைய ஹபீபினுடைய பிரியத்துக்குரிய நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆதரவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். முழுக்க ஆதரவுக்கு அவன் வைப்பதற்கு அவளுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆதரவை ஏற்றுக்கொண்டு பின்னாளில் பெருமானார் தோழர்களுக்கு மத்தியில் அறிவித்தார்கள், தோழர்களே, அஹ்லுல் ஜன்னத்தி 20 மிஅத்து ஸஃபின். சொர்க்கத்துக்கு போகின்ற மக்கள் 120 வரிசைகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். மொத்தம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மொத்த மக்கள் தொகை 120 வரிசைகளாக நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அந்த 120 வரிசையில் சமானூன மின்ஹாதிஹில் உம்மா, 80 வரிசை என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹு அக்பர். மற்ற 40 வரிசை மின் சாயிரில் உமம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் மற்ற நபிமார்களுடைய உம்மத்துகளில் பட்டவர்கள் மீதமுள்ள 40 வரிசை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருடைய ஆதரவை எந்த அளவுக்கு நிறைவேற்றி வைத்து விட்டார். பெருமானார் ஆதரவு என்பது பாதி. 100 கோடி என்றால் 50 கோடி. இங்கே அல்லாஹ்வின் திருத்தூதர் குறிப்பிடுகிறார்கள், 100 வரிசையில் 80 வரிசை, 50 அல்ல 80 வரிசை. அல்லாஹு அக்பர். 120 வரிசையில் 80 வரிசை பெருமானாருடைய உம்மத்து என்றால் ஏறத்தாழ 3/2 பாகம். 3/2 40 என்று 3ஆக பிரித்தால் 2/40 இந்த உம்மத்தில் பட்டவர்கள், 1/40 மற்ற உம்மத்தில் பட்டவர்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த அந்த ஆதரவை அல்லாஹ் நடைமுறைப்படுத்தி கொடுத்துள்ளான். அவர்கள் வைத்த ஆதரவையும் தாண்டி அல்லாஹ் அதை கைகூட செய்கின்றான். இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ் மீது எப்படி ஆதரவு வைக்கின்றானோ அந்த ஆதரவுக்கு ஏற்ற முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடந்து கொள்கிறான். இந்த ஆதரவை பற்றி சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொன்னார்கள். மன் அத்னப தம்பன் ஃபஸதரஹு அல்லாஹு அலைஹி பித்துன்யா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்தான், யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் அந்த பாவத்தை திரை போட்டு மறைத்து விட்டான். இவன் இப்படி ஒரு பாவம் செய்தான் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. செய்த அவனுக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இப்படி அவன் செய்த பாவத்தை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்று சொன்னால், ஃபல்லாஹு அக்ரமு அன் யக்ஷிஃப சித்ரஹு ஃபில் ஆகிரா. இவன் என்ன பாவம் செய்தான் என்று அகில உலக மக்களும் கூடியிருக்கின்ற மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹ்
அந்த திரையை அகற்றிவிட்டு வெளிச்சம் போட்டு காட்டுவான் என்று நான் நம்பவில்லை. அல்லாஹ் கண்ணியமானவன். உலகத்திலேயே மறைந்த அல்லாஹ் நாளை மறுமையிலே நிச்சயமாக மறைப்பான். நான் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கின்றேன். யார் சொல்வது? சையதுனா ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். அதே மூன்று நேரம் சொன்னார்கள், வமன் அத்னப தம்பன் ஃபஊகிப பிஹி ஃபித் துன்யா. ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தான் உலகத்தில், அந்த பாவத்துக்காக தண்டிக்கப்பட்டு போனான். ஏதோ ஒரு பாவம் செய்த அந்த பாவத்துக்காக வேண்டி சமுதாயத்தால் அல்லது அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டு போனான். எப்போது அந்த பாவத்தால் உலகத்தில் தண்டிக்கப்பட்டு விட்டானோ, சும்மா தஃபல்லல ரப்பு சுப்ஹானஹு பிஸியாதத் சும்ம அஅதல மின் அன் யுஸன்னி உகூபத்தஹு அலா அப்திஹி ஃபில் ஆகிரா. மீண்டும் அல்லாஹ் அவன் செய்த அந்த பாவத்துக்காக மறுமையில் தண்டனை கொடுப்பதை விட்டும் அல்லாஹ் நீதமானவன். அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். உலகத்திலே செய்த குற்றத்துக்கு ஒரு முறை ஒருவன் தண்டிக்கப்பட்டு விட்டால் மீண்டும் ஒரு முறை மறுமையிலே நரகத்தில் அல்லாஹ் அவனை தண்டிப்பான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தண்டிக்க மாட்டான் என்று அல்லாஹ் மீது நான் ஆதரவு வைக்கின்றேன். அல்லாஹ் ஒரு பக்கம் பார்த்தால் உலகத்தில் மறைத்து விட்டால் அங்கேயும் மறைப்பான், இங்கே தண்டிக்கப்பட்டு விட்டால் அங்கே தண்டனை இல்லை, இங்கேயே தண்டனை இல்லாமல் அல்லாஹ் மறைத்து விட்டால் அங்கேயும் மறைப்பான். சையதுனா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்கியமான செய்தி. சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், மா உஹிப்பு அன் யஜஅல ஹிசாபி இலா அபவையே. நாளை மறுமையில் என்னுடைய நீதி விசாரணை என்னுடைய பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. என்ன பொருள்? ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் நேரடியாக விசாரணை செய்வான். அவன் செய்த நன்மைகள், அவன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் விசாரித்து எடை போட்டு, செய்த பாவங்களை விட நன்மைகள் அதிகமாக இருந்தால் சொர்க்கம், நன்மைகளை விட பாவங்கள் அதிகமாக இருந்தால் நரகம். விசாரணை அல்லாஹ் செய்கின்றான். இப்போது ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ்வை விட உன் தாய் தந்தை இடத்தில் உனது விசாரணை ஒப்படைத்து விடுகிறேன். உன் தாய் தந்தை இடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். உன் தாய் உன் மீது பரிவும் கருணையும் கொண்டவள். சில போது செய்த தவறுகளை கூட அவள் மன்னிக்கலாம். ஆகவே அல்லாஹ் நீதி விசாரணை செய்து தீர்ப்பு செய்கின்ற அந்த பொறுப்பை உன் மீது பாசமும் பரிவும் கொண்ட தாய் தந்தைகளிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றேன் என்று சொன்னால் நாம் என்ன சொல்வோம்? சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டார்கள், அப்படி என் தாய் தந்தையிடத்தில் ஒப்படைப்பதாக சொன்னால் நான் மறுத்து விடுவேன். வேண்டாம், அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படையுங்கள். காரணம், என் பெற்ற தாயை விட அல்லாஹ் என் மீது கருணை உள்ளவன். என்னை பெற்ற தந்தையை விட அல்லாஹ் என் மீது பரிவுள்ளவன். ஆகவே என் விசாரணை, என்னுடைய தீர்ப்பு என் பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு நடைபெறுவதை விட அல்லாஹ்விடத்திலோ அல்லாஹ்வே பொறுப்படுத்தி அவனை தீர்ப்பு செய்வதைத்தான் நான் பிரியப்படுகின்றேன் என்றார்கள். இந்த இடத்தில் வரலாற்று ஒரு முக்கியமான குறிப்பை ஞாபகத்துக்கு வருகிறது. அன்பர்களே, இந்த உம்மத்திலேயே ஆக கொடுங்கோடன் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். யார்? சற்று முன்பாக பார்க்கும் தக்கஃபி கோத்திரம். இந்த தக்கஃபி கோத்திரத்தில் பிறந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஸகஃபி. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பயங்கரமான கொடுங்கோடன். இந்த உம்மத்திலே அவருக்கு நிகரான ஒரு கொடுங்கோடனை வரலாற்றில் பார்க்க முடியாது. சாதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு 3 கொலை செய்யாமல் காலையில் உணவுகளுக்கு இறங்கார். காலை எழுந்ததில் இருந்து காலை உணவு உண்பதற்குள் 3 பேருடைய தலையை சீவி இருந்தால் தான் அவர் உணவு உண்பதற்கு அமர்வார். அந்த அளவுக்கு பயம். வரலாற்றிலே பார்க்கிறோம், கையை காலை கட்டி கொண்டு வந்து சபையிலே குனிய வைத்து தலையை துண்டித்து மரண தண்டனை அவர் கொடுத்தது மட்டும் 90,000 தாண்டுகிறது. இதே போல நல்லோர்கள் சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாமேதைகளை எல்லாம் அநியாயமாக கொலை செய்தான் வந்தார். இது சபையிலே கொண்டு வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்கள். போர்க்களத்தில் அவன் கொன்ற அந்த கொலைகளுக்கு அளவே இல்லை.
அவ்வளவு பயங்கரமான கொடுங்கோலன். வாழ்க்கையின் மாலை பருவம், சக்கராத்தின் மடியில் கிடக்கப்பட்டிருக்கின்றான். அந்தோ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய 2 காதுகளில் இருந்து பசை போன்ற ஒரு தரம் துர்நாற்றம், குடலை பிடுங்கக்கூடிய துர்நாற்றத்தோடு காதில் இருந்து ஒரு வகையான பசை வழிகிறது. அவருடைய தாய் ஹயாத்தாக இருந்தார். அதை பார்த்துவிட்டு சொன்னான், சண்டாளனே, அநியாயம் செய்யாதே, அக்கிரமம் செய்யாதே என்று எத்தனையோ முறை நான் உனக்கு சொன்னேனே, நீ கேட்கவில்லையே. அல்லாஹ் இப்போது உனக்கு மௌத்துக்கு முன்பாகவே அதனுடைய பலாபலனை காட்ட துவங்கி விட்டானே, இங்கேயே உனக்கு ஆரம்பித்து விட்டதே என்று அவர் வேதனையோடு சொன்னார். அப்போது நல்ல உணர்வோடு இருந்தார் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். சொன்னார், அம்மா, என்னுடைய நம்பிக்கை ஆதரவை கடைசி நேரத்தில் அறுத்து விடாதே, என்னுடைய ஆதரவை துண்டிக்க செய்து விடாதே. என்ன சொல்லுகிறாய் மகனே, என்ன சொல்லுகிறாய்? அவர் சொன்னார், அம்மா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய விசாரணையை என்னை பெற்ற தாயாகிய உன் கையில் கொடுத்து உன் மகனுக்கு நீனே தீர்ப்பு செய் என்று சொன்னால் என்னை நீ தண்டிப்பாயா, என்னை மன்னிப்பாயா என்று கேட்டார். இந்த தாய் ஒரு கணம் இந்த கேள்வி எதிர்பார்க்கவில்லை. அவள் சிந்தனை வயப்பட்டவராக அடுத்த வினாடி சொன்னார், மகனே, நான் உன்னை கண்டிப்பாக மன்னிப்பேன். எப்படி இருந்தாலும் நான் பெற்ற மகன் அல்லவா நீ, ஆகவே உன் மீது உள்ள அந்த பாசத்தால் நிச்சயமாக உனக்கு நான் கருணை காட்டுவேன் என்று சொன்னார். உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொன்னார், அம்மா, நீயே எனக்கு கருணை காட்டி மன்னிப்பாய் என்றால் குறைந்தது உன் பெற்ற தாயாகிய உம்மை விட 70 மடங்கு கருணை உள்ளவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஏன் கடைசி நேரத்தில் சிதைக்கின்றீர்கள்? அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு கருணை காட்டுவான் என்று ஆதரவும் நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை, அந்த ஆதரவை என் கடைசி நேரத்தில் நீங்கள் சிதைத்து விட வேண்டாம் என்று சொல்கிறார். சொல்லி சிறிது நேரத்தில் உருவாடுகிறார். அவர் கடைசியாக பேசி பெற்றோர் தாய்க்கும் மகனுக்கும் மத்தியில் நடந்த அந்த உரையாடல் காட்டுத்தீ போட்டு நாடு பரப்புகிறது. அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அவர்களுக்கும் வந்து சேர்கிறது. இதை கேட்டவுடன் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு தடை உத்தரவிட்டார்கள். மாணவர்களே, இனிமேல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய பெயரை சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் சொல்லுகிறேன். இனிமேல் யாரும் அந்த வார்த்தையை அவரை குறித்து சொல்லக்கூடாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை குறித்து அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று சொல்கிறீர்களே, அந்த வார்த்தையை இனிமேல் சொல்ல வேண்டாம். காரணம், அவருடைய கடைசி நேரத்தில் வந்த வார்த்தை வித்தியாசமாக இருக்கிறது, வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். அன்பர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்கவில்லை. இந்த உம்மத்தில் ஆக பெரும் கொடுங்கோலன் என்ற பெயரை பெற்ற ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கூட கடைசி மரண தருவாயில் அல்லாஹ்வின் நம்பிக்கை இழக்கவில்லை. எனக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பிச்சை கிடைக்கும். என் தாயை விட பரிவும் கருணையும் உள்ள அல்லாஹ் நிச்சயமாக என்னை மன்னிப்பான், எனக்கு கருணை காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு தான் கடைசி நேரம் வந்து முடிந்தது. ஆம் அன்புக்குள்ளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் மீது கொள்ளப்படுகின்ற அந்த நம்பிக்கையை, ஆதரவை அல்லாஹ் வீணாக்குவதில்லை, அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான். அதே போன்று ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், முஃமினான மக்கள் பாவம் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால், அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டிருந்த முஃமின்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பாவங்கள் மட்டும் செய்யாமல் இருந்தால் உலகம், பூமி, வானுலகத்தில் சுதந்திர பறவைகளை போன்று பறந்து செல்லுகின்ற பாக்கியத்தை பெற்றிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை சில பாவங்களை செய்ய வைத்து அடக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் உண்மையான தகுதி, அவர்கள் உண்மையான அந்தஸ்து என்ன என்று தெரிந்து கொள்ள விடாமல் சில பாவங்களை செய்ய வைத்து அல்லாஹ் அவர்களை அடக்கி வைத்திருக்கின்றார். என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒவ்வொரு முஃமினும் அவன் கொண்ட ஈமானின் பெருமதி, மதிப்பு
வானத்திலே சிறகடித்து பறக்கின்ற அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அதை நேரடியாக அவர்களுக்கு காட்ட விடாமல் சில பாவங்களை கொண்டு அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கின்றார். அன்பர்களே, ஹதரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், மன் அஸ்னப தம்பன் ஃபஅலிம அன்னல்லாஹ தஆலா கத்தரஹு அலைஹி வரஜா குஃப்ரானஹு கஃபரல்லாஹு லஹு தம்பஹு. ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்து விட்டான். உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான். பாவம் செய்ததற்கு பின் அவன் சிந்திக்கிறான், அல்லாஹ் என்ற தக்தீரிலே நான் இப்படி ஒரு பாவம் செய்வேன் என்று எழுதியிருக்கிறான், அதனால் தான் இந்த பாவம் நடக்கும். அல்லாஹ் தக்தீரில் எழுதவில்லை என்றால் நிச்சயமாக நடக்கும். அதான் ஈமான் கொண்டிருக்கிறோம். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, என்ன பொருள்? நன்மையும் தின்மையும் அல்லாஹ்வின் தக்தீர் என்ற விதியின்படித்தான் நடக்கிறது. நன்மை ஒருவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, அதுவும் அல்லாஹ்வுடைய தக்தீர். ஒருவனுக்கு ஏற்படுகின்ற சோகம், அதுவும் அல்லாஹ்வுடைய தக்தீர். ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற லாபம், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நஷ்டம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆரோக்கியம், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய், ஒரு வீட்டிலே நிகழ்கின்ற பிறப்பு, ஒரு வீட்டிலே நடக்கக்கூடிய மௌத்து இறப்பு, எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வுடைய தக்தீர். அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் மூழ்கி இருக்கிறான், இன்னொரு மனிதன் அல்லாஹ்வுக்கு எதிரான பாவத்தில் மூழ்கி இருக்கிறான். இரண்டும் நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய தக்தீர் படித்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் படித்தான் நடந்திருக்கிறது என்று ஒருவன் நம்புகிறான். நம்பிவிட்டு வரஜா அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறான். அல்லாஹ் உன்னுடைய எழுத்தை விட்டு நான் தப்பிக்க முடியாது, எழுத்து இருந்த காரணத்தால் இப்படி ஒரு பாவம் நடந்து விட்டது, ஆனாலும் நீ என்னை மன்னிப்பா என்று நான் உன்னிடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தால் அவன் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். உங்களை சிந்திக்க வேண்டிய வார்த்தை. தக்தீர் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆதரவு. இரண்டும் குற்றம் செய்ததற்கு பின் குற்றவாளியிடத்தில் காணப்பட்டால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் பெருமானாருடைய திருத்தோழர், லா யக்ஃபிரன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் யௌமல் கியாமத்தி மக்ஃபிரத்தன் லம் தஹுத்து அலா கல்பி பஷரின். நாளை மறுமையில் அல்லாஹ் அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்குவான். எப்படிப்பட்ட மன்னிப்பு? எந்த மனிதனும் தன் கற்பனையில் கூட இவ்வளவு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான் என்று எண்ணி கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவிக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்குவான் என்று உலகத்தில் யாரும் கற்பனையில் கூட நினைத்திருக்க முடியாது. அந்த அளவு அல்லாஹ் தன் அடியார்கள் மீது பதிவு கொண்டு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான் என்று ஆதரவிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஹதரத் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், சிந்தனையோடு கேட்க வேண்டிய வார்த்தை. என்ன சொன்னார்கள்? நான் அமல் செய்துவிட்டு நற்காரியங்கள் நல் வணக்க வழிபாடுகள் செய்துவிட்டு அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறேனே, எப்படி? அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு மறுமையில் வெற்றி தருவான், ஈடேற்றி கொடுப்பான். எப்போது நல்ல அமல்கள் செய்துவிட்டு, நல்ல தொழுகை, நோன்பு, தர்மம், இது போன்ற நல்ல வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்துவிட்டு ஆதரவு வைக்கிறான், அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு வழங்குவான், அல்லாஹ் எனக்கு கருணை காட்டுவான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கும் என்று ஒருவன் ஆதரவிக்கிறான். சொன்னார்கள், இதை விட பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு கருணை காட்டுவான், அல்லாஹ் எனக்கு ஈடத்தை தருவான் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணம் முந்தியதை விட இங்கே மிகையானதாக இருக்கிறது. அல்லாஹ் வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் போது உள்ளதை விட பாவங்கள் செய்த நிலையில் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு கடப்பானதாக மிகைப்பானதாக இருக்கிறது. என்ன காரணம்? அதற்கு அவர்களே காரணம் சொல்வார்கள். அந்த காரணத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். செய்த அமல்களின் மீது அல்லது செய்த அமல்களுக்கு பின்
ஒரு மனிதன் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று ஆதரவு வைக்கிறான் என்றால் அதனுடைய அடித்தளம் எங்கே தெரியுமா? நான் என் அமல்களை செய்த போது இஹ்லாஸான முறையில் செய்தேன் என்ற இஹ்லாஸ் என்பதுதான் அடித்தளம். ஏன் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் தனி கருணை காட்டுவான். நாம் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இஹ்லாஸான முறையில் செய்யப்பட்டால் மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். முகஸ்துதிக்காக, விளம்பரத்துக்காக, பாராட்டுக்காக, பேருக்காக, புகழுக்காக, உலக ஆதாயத்துக்காக ஒருவன் ஒரு நல்ல காரியத்தை செய்திருந்தால் அல்லாஹ் கரித்துணியை கசக்கி முகத்திலே எறிவதை போன்று அல்லாஹ் எறிந்துள்ளான். தர்மம் செய்கின்றான் ஊருக்கு விளம்பரம் செய்வதற்காக, ஊருக்கு விளம்பரம் செய்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக ஒருவன் தர்மம் செய்கிறான் என்றால் அல்லாஹ் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போது தர்மம் செய்த ஒரு மனிதன் தர்மத்துக்கு பின்பாக அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு வழங்குவான் என்று ஆதரவு வைக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? நான் செய்த தர்மம் அல்லாஹ்வுக்காக என்று இஹ்லாஸான முறையில் செய்திருக்கிறேன். இஹ்லாஸ் என்ற தூய்மையை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட இந்த தர்மம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்கலாம். இதுதான் அவருடைய ஆதரவு. அவருடைய ஆதரவின் அடித்தளம் இஹ்லாஸ். நான் இஹ்லாஸை கடைபிடித்தேன் என்பது. ஆனால் மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? மனிதன் என்று சொன்னாலே இஹ்லாஸ் பெரும்பாலும் இருக்கிறார். மனிதன் இஹ்லாஸ் என்பது ரொம்ப சொற்பமானது, அபூர்வமானது. மனிதன் பேர் போனவன், பிரபலமானவன் எதற்கு? உலக ஆதாயத்தை கொண்டு செயலாக்கக்கூடியவன். அல்லாஹ்வுக்காக என்று இல்லாமல் உலக பலனை எதிர்பார்த்து, பேரையும் புகழையும் எதிர்பார்த்து காரியங்கள் செய்யக்கூடியவன் என்பது மனிதன் பிரபலமானவன். ஆனால் மறுபக்கம் பாருங்கள், பாவம் செய்திருக்கிறான். பாவம் செய்திருக்கிற ஒருவன் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று ஆதரவு வைக்கிறான் என்றால் அங்கே அடித்தளம் என்ன தெரியுமா? என் பாவங்களை அல்லாஹ் கருணை கொண்டு என்னை மன்னித்து மன்னிப்புக்கு பின்பாக அல்லாஹ் எனக்கு கருணை காட்டுவான் என்று அர்த்தம். அங்கே எதிர்பார்ப்பின் அடித்தளம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அல்லாஹோ மன்னிக்கக்கூடியவன் என்று பிரபலமாக இருக்கிறான். எப்படி மனிதன் உலகத்தில் செய்கின்ற நற்காரியங்களின் போது இஹ்லாஸ் பெரும்பாலும் இருக்காது, உலக ஆதாயத்துக்காகத்தான் செயல்படுவான் என்று பிரபலமாக இருக்கிறதோ, அதே போன்று அல்லாஹ்வை பொறுத்த மட்டில் அடியார்கள் செய்துவிட்ட பாவங்கள் விஷயத்தில் அல்லாஹ் பழிக்கு பழி வாங்குகின்றவன் என்பது பிரபலமல்ல. அல்லாஹ் கருணை காட்டுவான். அல்லாஹ் அடியார்களில் பணிந்து கொண்டு இரக்கம் கொண்டு மன்னித்து விடுவான் என்ற அல்லாஹ்வுடைய கருணை மனம், அல்லாஹ்வுடைய கொடை மனம் தான் பிரபலமாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய கருணையை அடித்தளமாக கொண்டது அந்த ஆதரவு, இங்கே இஹ்லாஸை அடித்தளமாக கொண்டது இந்த ஆதரவு. ஆகவே அமல் செய்துவிட்டு அல்லாஹ் மீது நான் ஆதரவு வைப்பதை விட பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் மீது நான் வைக்கின்ற ஆதரவு மிகையானதாக இருக்கிறது என்று அந்த நல்லடியார் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள். அன்புகளே, ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி. ஹதரத் அபூ குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். நீண்ட செய்தி, சுருக்கமாக நாம் பார்க்கிறோம். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. யார் ரசூலல்லாஹ், பக்கத்து வீட்டில் ஒரு வாலிபர் கடைசி சக்கராத்து நிலையில் கொண்டிருக்கிறார். கடைசி நேரம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அந்த வாலிபரை சந்திக்கின்றார்கள். சக்கராத்தின் பணி, கடைசி மூச்சுக்களில் சிரமத்தோடு விட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கேட்டார்கள் பெருமானார், கைஃப தஜிதுக, இப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது கேட்டார். அப்போது அவர் சொன்னார், அர்ஜுல்லாஹ யா ரசூலல்லாஹ் வஹாபு நூரி. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பக்கம் அல்லாஹ் மீது எனக்கு ஆதரவு இருக்கிறது, அல்லாஹ் என்னை மன்னித்து அல்லாஹ் எனக்கு கருணை காட்டுவான், அல்லாஹ் தன் கருணையை என்னை அரவணைத்து கொள்வான் என்ற ஆதரவு இருக்கிறது. மறுபக்கம் அஹாபு நூரி, என் வாழ்நாளில் நான் செய்த பாவங்களை குறித்து அஞ்சுகிறேன். நான் செய்த பாவங்கள், இந்த பாவங்களை நினைக்கின்ற போது எனக்கு நம்பிக்கை பறந்து விடுகிறது, எனக்கு அச்சம் ஏற்படுகிறது. ஒரு பக்கம்
அல்லாஹ் மீது ஆதரவு, மறுபக்கம் செய்துவிட்ட பாவங்களின் காரணமாக அல்லாஹ் மீது அச்சம் ஏற்படுகிறது. அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் இப்போது நான் இருக்கின்றேன் என்று அந்த வாலிபர் குறிப்பிடுகின்றார். இதை கேட்டவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் ஃபீ மித்லி ஹாதல் மௌத்தின். இது போன்ற சந்தர்ப்பத்தில் உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற சக்கராத்தினுடைய கடைசி நேரம், இறுதி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த இடத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இந்த இரண்டு எண்ணங்கள் ஒன்று கூடினால், ஒன்று அல்லாஹ் மீது அச்சம், மறுபக்கம் அல்லாஹ் மீது ஆதரவு என்ற இரண்டும் ஒன்று கூடினால், இல்லா அஅதாஹுல்லாஹு அல்லதி யர்ஜூ, அவன் என்ன ஆதரவு வைத்தானோ அதை கொடுத்துவிட்டு, அம்மனஹு மினல்லதி யஹாஃபு, அவன் எதை பயந்தானோ அதில் இருந்து அல்லாஹ் அவனை அச்சமற்றவனாக ஆக்கிவிடுவான். என்ன பொருள்? நீ பயப்படுகிறாய் அல்லவா, அந்த பயத்தை அல்லாஹ் உனக்கு நீக்கி விடுவான். உன் பாவத்தின் தானே பயம், அல்லாஹ் உன் பாவத்தை இருந்து அல்லாஹ் உனக்கு விடுதலை கொடுப்பான். பாவத்தை குறித்து நீ அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் உனக்கு மன்னிப்பை கொடுத்து அச்சமற்ற நிலையை கொண்டு வருவான். என்ன ஆதரவு வைக்கிறாய்? அல்லாஹ் எனக்கு கருணை காட்டுவான், அல்லாஹ் என்னை மன்னித்து என்னை அரவணைத்து கொள்வான். அந்த ஆதரவை அல்லாஹ் நடத்தி வைப்பான். நீ அஞ்சியதில் இருந்தும் அல்லாஹ் உனக்கு அச்சமற்ற நிலையை கொடுத்து விட்டு, நீ எதை அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தாயோ அந்த ஆதரவை அல்லாஹ் நடைமுறைப்படுத்தி வைப்பான். இது போன்ற சந்தர்ப்பங்களில் இரண்டும் ஒன்று கூடினால் ஒன்றை அழித்துவிட்டு ஒன்றை அல்லாஹ் நிலைக்க செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அன்பர்களே, அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பதற்கு எத்தனை ஆதரவு! சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு மாமேதை. அவர்கள் சமகாலத்தில் வாழ்ந்த இன்னொரு மாமேதை சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அரஃபா மைதானத்தில், ஹஜ்ஜுடைய காலத்தில் அரஃபா மைதானத்தில் கூடியிருக்கக்கூடிய அந்த 9வது நாளில் சந்திக்கிறார்கள். அப்போது பார்க்கிறார்கள், அவர்கள் ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாத்தின் அலா ருக்பத்தைஹி, முட்டுக்கால்களை மடக்கி முட்டிக்கால் போட்டு நிற்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பிச்சை கேட்டவர்களாக மண்டியிட்டு நிற்கின்றார்கள். அவர்கள் கண்களில் இருந்து, இரண்டு கண்களில் இருந்து மாலையாக கண்ணீர் வடிக்கிறது. அரஃபா மைதானத்தில் முழந்தாளில் மண்டியிட்டு கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சந்தித்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்டார்கள், மன் அஸ்வஉ ஹாதல் ஜம்இ ஹாதல், இந்த மாபெரும் மக்கள் திரள் அரஃபா மைதானத்தில் இன்று லட்சோப லட்ச மக்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த அத்தனை பேரில் ஆக மோசமான மனிதன் என்று தாங்கள் யாரை கருதுகிறீர்கள்? அத்தனை பேரிடையும் ஆக மோசமான மனிதன், இவனை விட மோசமான தாழ்வான மனிதன் வேறு யாரும் இல்லை, எல்லோரையும் விட மோசமானவன் இவன் தான், யாரை கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார்கள், ஆம், ஒரு மனிதனை கருதுகிறேன். இந்த மனிதன் அல்லது எவனோ அன்னல்லாஹ லா யக்ஃபிரு லஹு, இந்த இடத்தில் வைத்தும் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று யார் அவநம்பிக்கை கொள்கிறானோ அவன்தான் இந்த அத்தனை பேரிலேயும் ஆக தாழ்வானவன் என்று சொன்னான். சிந்திக்க வேண்டிய வார்த்தை. இன்றைய காலத்தில் பொறுத்தமட்டில் அரஃபா மைதானத்தில் 50 லட்சத்துக்கும் அதிகமாக அரசாங்கம் சட்டப்படி 50 லட்சத்துக்கு தாண்டுகிறது. உண்மையில் சட்டத்துக்கு அப்பால் வருகின்ற மக்களை எல்லாம் சேர்ந்தால் கோடிக்கு நெருங்குகிறது. அவர்களில் அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு தரமாட்டான், அவ்வளவு பெரிய பாவி நான், என்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கருத்தானே அவன் தான் கேடு கட்டுவான். எத்தனை பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அரஃபா மைதானத்தில் கண்ணீர் சிந்தி தழுதழுத்த குரலில் உள்ளம் பெரும்பே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பிச்சை கேட்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் இந்த கோடானு கோடி பேர்களில் ஆக மோசமான மனிதன் அவன் தான் என்று குறிப்பிட்டார்கள். அதே போன்று ஹதரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே அரஃபா மைதானத்தில் கூடியிருந்த மக்களை எல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்தால் ஆங்காங்கே அழுகை சப்தம், அங்கே தஸ்பீஹ் ஓதுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது என்று அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் பார்த்துவிட்டு
ஹதரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அரஐத்தும் லவ் அன்ன ஹாவுலாயி, இங்கே கூடி இருக்கிற அத்தனை பேரும் இன்றைய நிலையில் 50 லட்சம் என்று வைத்துக்கொண்டு இந்த 50 லட்சம் பேரும் ஒரு கண்ணியமான மனிதனிடத்தில் ஒட்டுமொத்தமாக சென்று தானிக்கு என்றால் ஒரு திருகத்தில் 6 ஒரு பாகத்துக்கு தானிக்கு என்றார். 6 ஒரு பாகம். 1 ரூபாயில் பார்த்தால் 1 ரூபாயில் 5 ஒரு பாகம் தான் 20 பைசா. 6 பாகம் வைத்துக் கொள்ளுங்கள், 20 பைசா. 50 லட்சம் பேரும் சேர்ந்து ஒரு மாபெரும் செல்வ சீமானிடத்தில் போய் வெறும் 20 பைசா தாருங்கள் என்று கேட்டால் அவன் கொடுக்க வருவானா என்று கேட்டார். மறுக்க மாட்டான் என்று சொன்னபோது சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு மன்னிப்பு வழங்குவது என்பது அவனை விட 20 பைசாவை விட அற்பமானவனிடத்தில். அல்லாஹ் இடத்தில் இத்தனை பேருக்கு மன்னிப்பு பிச்சை வழங்குவது 1 ரூபாய் கூட அவனுக்கு மதிப்பில்லை. அல்லாஹ் இடத்தில் அவ்வளவு சாதாரணமான விஷயம். எப்படி அல்லாஹ் மன்னிப்பு வழங்காமல் இருப்பான்? ஆதரவோடு அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னார். அன்புகளே, ரமலான் மாதம் பல வகையான ஆதரவு நாம் வைக்க வேண்டும். ஒன்றல்ல இரண்டல்ல. ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பான் என்ற ஆதரவு, எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான தக்வா என்ற இறையச்சத்தை தருவான் என்ற ஆதரவு, நரக விலகி வழங்குகிறான் அதையும் நமக்கு வழங்குவான் என்ற ஆதரவு, நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் அதுவும் நமக்கு ஆதரவு, அல்லாஹ்வுடைய விசேஷமான கருணை வழங்குகிறான் அதிலேயும் நமக்கு ஆதரவு, சொர்க்கத்தை தருவான் அதையும் நமக்கு ஆதரவு, நாம் செய்திருக்கின்ற அற்ப சொற்ப அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலேயும் ஆதரவு, அவற்றை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நற்கூலி வழங்க வேண்டும் அதிலேயும் ஆதரவு. இப்படி பல வகையான ஆதரவுகளை வைப்பதற்கு பொருத்தமான காலகட்டம் ரமலான் மாதம். பல விஷயத்தையும் நாம் ஆதரவு போது அல்லாஹ்வின் மீது ஒரு நல்லத்தின் வாயில் திறந்திருக்கிறது. அல்லாஹ் மீது அடியார்களாகிய நமக்கு ஆதரவு வைக்கக்கூடிய நல்லெண்ணத்தின் ஒரு பெரிய ராட்சசமான பாதை, ராஜபாதை திறந்து வைக்கப்படுகிறது. அது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வெற்றிக்கு காரணமாகும். ஆகவே அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தல் என்பதை பற்றி அறிஞர்கள் மக்கள் பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சில விஷயங்களை பார்த்திருக்கிறோம். தேவைப்பட்டால் இதன் தொடர்ச்சியை நாளை தினம் பார்ப்போம் அல்லது புதிய தலைப்பை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகள் நம் நெஞ்சில் பதிய செய்து ஆளுநரின் கடைபிடித்து உயிருடன் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் அனைவருக்கும் அறிவிப்பாக. ஆமீன். நாம் கேட்கின்றோம். ரஜாங்கிறது வேற, தவக்குள்ளாக தவக்குள்ளா அல்லா மேல பொறுப்பை ஒப்படைச்சுட்டு நிம்மதியாக இருக்கிற ரஜா. அது தவக்கு அல்லா மேல நம்முடைய பொறுப்புகளை அல்லாட்ட ஒப்படைச்சு. உதாரணமாக இன்றைக்கு சாப்பாட்டு வழி காசு வேணும், அந்த வேலையை முடிக்கணும், அடுத்தது வேணும், இதெல்லாம் அல்லாட்ட பொறுப்போம். நம்ம ஒரு அடி வீசிக்கக்கூடிய வேலையை போயாச்சுக்கணும், காரியத்தை அல்லா முடிச்சு காரியத்தை அல்லாஹ் முடிச்சு கொடுப்பான் என்று அல்லாஹ் மேல பொறுப்பு ஒப்படைச்சுட்டு நம்ம சக்திக்கு முடிஞ்சளவுக்கு முயற்சி எடுக்கிறது. அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் மேல பொறுப்பு ஒப்படைச்சது அதுக்கு பேர் தவக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஏதோ ஒரு போஸ்ட், கவர்மெண்ட் ஒரு போஸ்டை நீங்க பிடிக்கணும். அந்த போஸ்டை நீங்க பிடிக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சிலரை போய் சந்திச்சு நேரடியாக பேசணும், சில பரீட்சைகள் எழுதணும், வேறு சில நேர்முக தேர்வுகள் இன்டர்வியூ இருக்கணும், அதெல்லாம் பங்கெடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் முறையை செய்யுங்க. ஆனால் அல்லாட்ட பொறுப்பு அல்லா இந்த போஸ்ட் எனக்கு கிடைக்கணும், நான் வெளிப்படையாக இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இந்த பரீட்சை எழுதணும், அது செய்யணும், அதெல்லாம் செய்கிறேன். ஆனால் நான் செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாகவே என் நோக்கத்தை நான் அடைந்திருக்கிறேன் என்று நான் கருதுகின்றேன். இதெல்லாம் வெளிப்படையான என் முயற்சி. அந்த பொறுப்பை நான் எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரது அல்லாஹ் உண்மைச்சார் ரொம்ப கஷ்டம். இதன் தவறு. காரியத்தை நடத்துறது நீ. என் சக்திக்கு முடிந்தளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். முயற்சி என்னை சார்ந்தது, முடித்துக் கொடுப்பது உன் பொறுப்பு. அல்லாட போட்டுட்டு எதை பற்றியும் கவலை இல்லை, நம்ம செய்ய வேண்டிய முயற்சி செய்யணும். அப்படி செய்யணும். பாரத்தை வச்சுக்கிறாங்க.
பாரத்தை அங்கே போட்டார். இது தவறு. ரஜாங்கிறது அப்படி இல்லை. ரஜாங்கிறது ஒரு பாவி, ஒரு குற்றவாளி. அவன் அவநம்பிக்கை கொண்டிருக்கிறார். நான் இவ்வளவு பாவம் செஞ்சேன், எனக்கு நல்லா மன்னிப்பானா, மன்னிக்க மாட்டானே, என்ன மன்னிக்க மாட்டேன், நான் நரகத்துக்கு தான் போவேன். நான் நரகத்துக்கு தான் போவேன்னா ஏன் உலகம் திருந்தேன், என்ன திருந்த வேணாம், இதே பாவத்தை இன்னும் ஜாஸ்தியாக மூழ்கி போய் நான் எப்படி மொத்தம் ஏன் எனக்கு மன்னிப்பே இல்லை. இது அவநம்பிக்கை கொள்வது. அவநம்பிக்கை கொள்ளாமல் அல்லா என்ன மன்னிப்பான், எனக்கு அல்லா கருணை காட்டுவான், அல்லாவுடைய வக்காத கருணை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அல்லா எனக்கு மிச்ச கொடுப்பான் என்று ஒருத்த நம்புறாங்க. அதுக்கு ரஜா. ரஜா வேற, தவக்குள் சரியா. ஆதரவு ஒரு நல்லடியார் இருக்காங்க, மார்க்க பணியில ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இருந்தாலும் அதை உதவி தள்ளிட்டு 40 நாள் ஜமாத்து, 4 மாதம் ஜமாத்து கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு இல்லை, அதை கவனத்தில் இல்லாமையே போயிடுறாங்க. நல்லா பார்த்துக்குவாங்க. அது வந்து ஆதரவோடு எடுத்துக்கலாமா, இல்லை அது வந்து அது எப்படி இருக்கு? சில கேள்விகள் சில சூழ்நிலையை முன்னிட்டு அதற்கு பிறகு ஆரம்பிக்குதுண்டா வித்தியாசமாக ஒரு நம்ம சொல்ல அதுக்கு கை கால் வேற மாதிரி உருவம் வச்சு வித்தியாசமாக பரப்புவதற்கு காரணம். அதனால் அந்த இடத்துல இது போன்ற விஷயங்கள் தவிர்த்து கொள்ளும். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கலாம். என்னென்னு சொன்னால், அதாவது அல்லா நம்மகிட்ட கொடுத்த நேரத்தில் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னேன். 2-3 நாளைக்கு முன்னாடி, அதாவது அல்லா நம்மகிட்ட ஒப்படைச்ச பொருட்களை முறையாக செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே போருக்கு வந்து பெற்றோர்கள் செய்வதை கடமை, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த தலைப்பு நம்ம பார்க்கும்போது நபிசுல்லாஹ் வர்றாங்க தோழர் நாயகமே, நான் உங்கள் கையில் சத்திய பிரமாணம் செஞ்சு போர்க்களத்தில் உங்களுக்கு பின்னால் நின்று நான் போராடுறேன். நீங்கள் தளபதியாக இருக்கும்போது உங்களுக்கு பின்னால் நின்று நான் போராட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நான் என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை காக்கிற வரப்போது ப்ளஸ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாடி அணிதல். இப்போ ரசூலுல்லாவே அந்த பாதுகாத்தார். இப்போ ரசூலா கேட்டார் வார்த்தை ரொம்ப ஹயாத்தா இருக்குதா? தெரியும். வீட்டுக்கு போய் உமா வச்சு பிரமேசி போருக்கு வந்தாரு. ஜிஹாதுக்கு அல்லாஹ்வுடைய திருத்துதர் அனுப்புறான். திருப்பி அனுப்புறான், போயிட்டு வரோம். என்ன விளங்குது? போரையும் விட ஜிஹாதி என்ற அறப்போரையும் விட பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமை தன்மையானது. நபிஸ்ஸலாஹு ஒரு கேள்வி முடிக்கப்பட்டுச்சு. நாயகமே, உலகத்தில் அல்லாஹ் பிரியப்படுகின்ற அமல்கள் 1000 இருக்கு. எல்லாவற்றிலும் அதிகமா அல்லாஹ் எதை பிரியப்படுறோம்? அதிகமா நாம சொல்லலாம் அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. காலத்தால் தண்ணி போடாமல் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது அல்லவா? அடுத்து வாங்க, அதான் சும்மா அதுக்கடுத்து அல்லாஹ் முக்கியமான அமல் அது திருப்பி வாழ்ந்தேன் பெற்ற தாய் தகப்பர்களுக்கு நல்லது. 2வது. 3வது கேட்டாங்க, அதுக்கடுத்து அல்லாஹ்வுக்கு பிரியமானது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்கிறது. அறப்போர் செய்வதற்கு முன்னாடி கேட்டாங்க. பெற்ற தாய் தகப்பனுடைய கடமை, அதை பெற்ற தாய் தகப்பன் பார்க்காம அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பரந்தவர்கள் பார்க்க. நம்ம யார் யாருக்கெல்லாம் கடமை கொண்டிருக்கிறோமோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறையில்லாம மட்டும் ஜிஹாதுக்கு போவோம். ஜிஹாதுக்கே இந்த கடமையை செய்யாமல் போனால் நபிஸ்ஸலாஹு அனுமதிக்கல, திருப்பி விடுறாங்க. இன்னொரு விஷயம் இப்படி வருது. ஆயிரமே புத்தகங்களுக்காக ஆமாம், அவங்க 2 பேரையும் அழுத நிலையில தான் வீட்டு வந்தீங்க. நான் போருக்கு போகிறேன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அம்மாவும் பாப்பாவும் கதற்கு நாங்கள் அழுதாங்க. அழுகையை பொருட்படுத்தாம தான் வந்தீங்க. சொல்லுங்க, திரும்பி போய் அவங்க 2 பேரையும் சிரிக்கவே, எப்படி நீ வரப்போகும்போது அழுக வச்சுட்டு வந்தையோ, இப்போ திரும்ப சென்று அந்த 2 பேரையும் மகிழ்ச்சி உரை செய். திருப்பி விட்டாங்க. என்ன வளர்க்குது? நீ கேட்ட எழுத்து வருது. அதனால எந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த குறையும் செய்யாம எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு ஒரு ஆள் போராடுதுன்னா நம்ம ஆச்சரிக்க போகிறோம். எந்த ஏற்பாடு செய்யாமல் எல்லாம் பார்த்துப்பான்னு போனால் அது மார்க்கத்தில் சரியா? 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம் சத்தம் போகணும்னு சொன்னாங்க. இது எந்த கூட்டமா? ஆனால் அழகி வாசகாபி இஸ்லாத்தை கேட்டாங்க. அதுக்குமே 72 நரகத்துக்கு போகும்போது ஒன்று மட்டும் சொல்றதுக்கு போகும்போது யாருன்னு கேட்டாங்க. மா அண்ணா அழகி வாசகாபி, நானும்
என் தோழர்களாகிய சஹாபாக்களும் இன்று எந்த வழியில் இருக்கிறோமோ இதே வழியை தொடர்கின்ற மக்கள். சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்க, அதே மாதிரி தொழுகிற மக்கள். சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்க, அதே மாதிரி ஈமான் கொண்ட மக்கள். சஹாபாக்கள் எப்படி குணங்கள், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட குணங்களை கடைபிடித்தாங்க, அதே குணங்களை கடைபிடித்து மக்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி ஹலால் ஹராம் பேணி வாழ்ந்தாங்க, அதே மாதிரி பேணி வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி சொந்த பந்த உறவுகளை முறையாக ஆதரிச்சாங்க, அதே மாதிரி ஆதரிக்கக்கூடிய மக்கள். மொத்தத்தில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அருமை சஹாபா பெருமக்களையும் அச்செடுத்து நகலெடுத்தது போன்று, ஜெராக்ஸ் நகலெடுத்ததை போன்று தன்னுடைய வாழ்க்கையை யார் ஆக்கி கொள்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்கின்ற அந்த பொருள். சரியா? அதனால இன்னைக்கு நீங்க சொந்த வாழ்க்கை அந்த 72 1 அப்படி கேட்கிறோமா, நான் வந்து கேட்கிறேன். நீங்க உங்க பேச்சுகளில் உங்க செயல்பாடுகளில் திருப்பதியில வடக்கு அத்தனை நீங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மாதிரி நீங்க இருந்தா இந்த ஒரு கூட்டம் வேற மாதிரி இருந்தா அதில் ஒரு சொல்லுங்க. அதுக்கு நன்மை. அதாவது ஒரு மனிதன் இந்த அல்லாஹ்வுக்காக செய்யறேங்கிற செஞ்சாங்க, அதுதான் சரியான நிலைப்பாடு. இஸ்லாஸ்ல நல்ல நிலை. அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹுவை நான் சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ் உத்தரவிட்டு அதுக்கு நான் கட்டுப்படுறேன், நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு வெற்றி தருமா, சொர்க்கம் தருமா, அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹ் என் மீது அன்பு கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைக்கணும். இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக என்ற ஒரு சம்பந்தத்தோடு செஞ்சா அது பரிபூரணமான இஸ்லாஸ். ஆனால் இந்த மாதிரி அறவே எண்ணம் இல்லை. அதே சமயத்தில் யாரும் பார்க்குறான், மனுக்காக வேண்டி, ஊருக்காக வேண்டி, விளம்பரத்துக்காக வேண்டி, பாராட்டுக்காக வேண்டி, உலக ஆதாயத்துக்காக வேண்டி என்றெல்லாம் எந்த ஒரு தவறான எண்ணம் இல்லை. இங்கிட்டும் இல்லை. இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற எண்ணம் இல்லை. சும்மா கொடுத்தான் அல்லாஹ் நாளைக்கு ஏற்றுக்கிறாங்க. அல்லா எதுகளுக்கு எதுவாக இருந்தாலும் நன்மை தீமை ரெண்டுமே அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்குது. ஆமாம், ஈமானுடைய ஒரு அம்சம் தான். இப்போ கண் திருஷ்டின்னு ஒரு நம்ம ஊரில் எல்லாருமே மாட்டுவார்த்தை நம்ம எல்லாரும் பார்த்தாங்க. இப்போ குழந்தைய நல்லபடியாக ட்ரெஸ் போட்டு வெளியே கொண்டு போனால் கூட கண் திருஷ்டி வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ளதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஐன் ஹக்குன், அல் ஐன் ஹக்குன், கண்ணேர் என்பது உண்மையானது, கண்ணேர் என்பது உண்மையானது. கண்ணேர் என்பது கற்பனையோ யதார்த்தத்துக்கு புறம்பான ஒன்றோ மூட நம்பிக்கை அல்ல. உண்மையிலே கண்ணேர் நம்பிக்கை. இன்னொரு சஹீஹான ஹதீஸ் அல்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹஹஹு அல்பான் ஹதீஸ் என்னது, அக்ஸரு மன் யமூத்து மின் உம்மத்தி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரிஹி மினல் ஐன். என் உம்மத்துகளில் அல்லாஹ்வுடைய கலாக்களுக்கு அடுத்து அதிகமாக மௌத்தா போட்டு கண்ணேர் நடக்கும். கண்ணேர் ஒன்று பார்த்துட்டு ஆண் சொல்லிட்டா அந்த கண்ணேரை ஆறே கொண்டு பயங்கரமாக ஹதீஸ். அதனால கண்ணேர் என்பதும் அல்லாஹ்வுடைய கலாக்களுக்கு எதிரானது. இவன் கண்ணேர் மூலமாக பாதிக்கப்பட்டு போவான் என்பதும் அல்லாஹ்வுடைய கலாக்களை எழுதப்படும் நடக்கும். சரியா? அதாவது சரியத்தை சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தான், முஸ்லீம்களுக்கு தான் பொது செய்யணும், ஒரு குரான் எடுக்கணும், நமக்கு தான். குரான் அகில உலக மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. அவனை பொறுத்த மட்டும் ஒன்றுன்னு தெரியாது. அவனை பொறுத்த மட்டும் எப்படி கொடுத்து அவனை படிக்க வச்சுட்டு நிச்சயமாக அவனுக்கு படித்தா ஏதோ பாடம் கிடைக்கும். அதனால் அவனை பொறுத்த மட்டும் இல்லை பொது செய்யணும் அவசியம். பொது இல்லாமல் நமக்கு தான் வரும். சரியா? சகோதரர்கள் அவங்க வந்து பள்ளிவாசல்களில் பெண்களையும் அழைச்சிட்டு போகிறாங்க. மாதவிடாய் காலத்தில் பெண்களை கூட்டிகிட்டு போகலாம், அப்புறம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் திருமணம் பண்ணுறாங்க. மாதவிடாய் காலத்தில் வந்து பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போனோம்னா பட உள்ள போகக்கூடாது, வெளியே வெளியே பள்ளிவாசல்களுக்கு உள்ள போகிறதுக்கு மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு நபிசாரம் இருக்குது. என்ன சொல்ல போனால் ஒரு ஹஜ்ஜுக்கு போன பெண்ணுக்கு மாதவிடாய் வந்திருக்கா அவர் எல்லா காரியத்தையும் செய்யலாம். தவாப் மட்டும் செய்யக்கூடாது. அரபாவுக்கு போகலாம், மீனாவுக்கு போகலாம், முஸ்தலிஃபா போகலாம், கட்டறியலாம், செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஹரம்ல உள்ள வந்து தவாப்பு செய்து மட்டும் கூடாது. ஏன்? அது பள்ளிவாசல். காபத்துல்லாஹ் சுற்றி இருக்கிற பாகம் இருக்கு, அது பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் ஹரம் இது பேர்.
புனித பள்ளி மஸ்ஜிதுல் ஹரமாக இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் தவாஃப் மட்டும் விடுங்க, மற்ற எல்லாம் செய்யணும். அதனால மாதவிடாய் உள்ள பெண்ணு பள்ளிவாசலுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. வீட்டில் அமெரிக்காவில் இருக்க போகும்போது வீட்டில் துணைக்கு யாருமே இல்லை, அதனால கணவனோடு சேர்ந்து போகணும். ஆனால் பள்ளிவாசலுக்கு இருந்தால் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு யார் வெளியே செஞ்சுட்டு வேறு மாநில பெண்களோட மற்ற பெண்களும் இருக்கலாம்ல, அந்த மாதிரிப்பட்ட பெண்களோடு பாதுகாப்பாக ஒரு ஏற்பாடு செய்ய உட்கார வச்சுட்டு தான் மட்டும் கொடுக்கணும். ஆமாம், அது ஒரு காலத்தில் பள்ளிவாசல் இல்லை, ஆனால் இப்போ பள்ளியாக போயிடுச்சு. இப்போ மசீது இருக்கும் வந்துச்சு. அதனால இப்போ அந்த இடத்துக்கு போகிற தடுக்கணும். அதாவது ஒரு தொழுகைக்கு என்று ஒரு நேரம் முடிவு செய்யப்படும். உதாரணம் லோகத்தில் எடுத்துக்கிட்டால், உதாரணம் 12:30 மணிக்கு வாங்க சொல்லிங்க, 3:15 மணிக்கு அசலுக்கு வாங்க சொல்லிங்க. அப்போ 12:30 3:15 உள்ள அந்த இடைப்பட்ட நேரம் தான் தொழுகைக்கு உள்ள அதற்குள்ள நேரம். இந்த அதற்குள்ள நேரங்களுடைய இன்னும் ரொம்ப ஹையான ஒரு நேரம் தான் அவ்வளவு பக்கம். அந்த 12:30 3:15 வரைக்கும் 1:30, 2:30, 2:45 மணி நேரத்தில், அந்த 2:45 மணி நேரத்தில் அந்த ஆரம்ப பாங்கு சொல்லப்பட்டு ஒரு ஆரம்ப நேரம் இருக்குல்ல, 20 நிமிஷத்துக்கு ஆரம்பம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆரம்ப நேரம் ரொம்ப ஏற்றமானது நினைச்சா. அதாவது அந்த பக்கத்து முடிவு சொல்வதாலே போதும், ஆனாலும் ஆரம்ப நேரம் ரொம்ப ரொம்ப ஏற்றம். கடைசி காலத்தில் சேர்ந்தாலும் மண் அதரக்க ரக்காஅத்தன் ஃபகத் அதரக்க அப்படின்னு வார்த்தை. மண் அதரக்க ரக்காஅத்தன் ஃபகத் அதரக்க, ஒரு ரக்காஅத்தையாவது இமாமோடு அடைந்து கொண்டால் அவர் முழு தொழுகையையும் அடைந்து கொண்டவரை போன்று வழங்கணும். ஒரு ரக்காஅத்தாவது 4 ரக்காத் தொழுகையோ 3 ரக்காத் தொழுகையோ 2 ரக்காத் தொழுகையோ நம்ம பிரச்சனை. ஒரு ரக்காத்தாச்சு இமாமோட அடைஞ்சிருந்தால் தான் அவருக்கு அந்த இமாமோட சேர்ந்தவரை பாக்கியம் கிடைக்கும். ஒரு ரக்காத்தோட கிடைக்கிற அத்தையத்துக்கு சேர்ந்தது ஏதோ சேர்ந்ததுக்கு தொகை கிடைக்கும். மற்றபடி அந்த தொழுகையினுடைய ஜமாத்துடைய பாக்கியம் தர ஒரு ரக்காத்தாச்சு தரும். ஹதீஸ் தெளிவான ஹதீஸ். மண் அதரக்க ரக்காஅத்தன் ஃபகத் அதரக்க, ஒரு ரக்காத்தையாவது அடைத்தவர் தான் அந்த பாக்கியத்தை பெற்றவர். ஒரு ரக்காத்து கூட இல்லை, கடைசி அத்தையாத்துக்கு சேர்ந்தாருன்னா ஏதோ சேர்ந்தார், அதுக்கு ஒரு பாக்கியம். சும்மா தனியாத்தோட அந்த லாஸ்ட்லையாவது போய் சேர்ந்தாரு, அது ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு. ஆனாலும் ஒரு ஜமாத்தினுடைய பாக்கியம் முழுமையாக கிடைக்கும். அதுக்கு ஒரு ரக்காத்தான் கணிதம். சரியா? ஒரு ஆளு லேட்டா தூங்குறாரு, ஒரு ரக்காத்து தொழுதுட்டார், அடுத்த பக்கம் காமிச்சிட்டார். ஆமாம், அதுக்கு இதே அரிசனம் எப்படி கவனிங்க. லோகத்துடைய வளர்த்து 3:15 முடியுது, கரெக்டாக 3:15 காமிச்சிட்டாங்க. இப்போ ஒரு தக்பீர் கட்டினார், லோகத்தை விட்டுவிட்டது, ஒரு ரக்கா தொழுதுட்டாரு, 2வது ரக்காத்துக்கு எஞ்சிருக்காரு, அல்லாஹு அக்பர் அசல் காமிச்சார். இப்போ அதே ஹதீஸ் பாருங்க, மண் அதரக்க ரக்காஅத்தன் ஃபகத் அதரக்க, லோகருடைய 4 ரக்காத்துல ஒரு ரக்காத்தையாவது அந்த வக்தில் அடைஞ்சிட்டா எல்லாத்தையுமே அந்த வக்தில் அடைஞ்ச மாதிரி. அப்போ மீதமுள்ள 3 ரக்காத்தை அசலுக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் தொழுதிருந்தாலும் லோகருடைய வக்தில் ஒரு ரக்காத்து கிடைச்சி போச்சு. அதனால அல்லாஹ் கருணையுள்ள ரப்புல் ஆலமீன் 4 ரக்காத்துமே லோகர் நடத்துவதாக அல்ல. ஆனால் ஒரு ரக்காத்து உடையவர் தக்பீர் கட்டிங்க வாங்க முடியாது. அத்தையாத்துக்கு சேர்ந்த மாதிரி இமாமோட போய் அத்தையாத்து சேர்றது இஸ்லாம் உருவாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தக்பீர் கட்டி இன்னும் முடிய கூட இல்லை, அதெல்லாம் இங்கே வாங்கிட்டார். அப்போ அவர் உரிய நேரத்தில் தொழுதார்கள் வேற ஒரு ரக்காத்தையாச்சு அதை நுகர்ந்த பெறணும். 3 அசல் நேரத்தை போயிருந்தாலும் ஒரு ரக்காலத்தை எப்படி பண்ணிக்கணும், அது கூட இல்லைன்னு சொன்னால் கிடைக்கும். ஆமாம், அது சரியான நேரம் எதுன்னு கேட்டால், அதாவது சூரியனுடைய ஒளிக்கற்றையில் ஒரு மஞ்சரிப்பு நேரம் டக்குன்னு சூரியனுடைய ஒளிக்கற்றை பளிச்சு வெண்மையாக இருக்குது, காலையிலிருந்து வெண்மையாக இருக்குது. இந்த அப்படியே வெண்மையாக வந்தது குறிப்பிட்ட ஒரு நேரம் அப்படியே மஞ்சள் சிவத்து வரத்துக்கு மேலே மரத்துலாம் மஞ்சள் மஞ்சள் தெரியலாம்.
அதுதான் மக்குருவான். ஷைத்தான் வணங்கப்படுகின்ற நேரம். ஷைத்தான் இரண்டு சரி, ஷைத்தான் வணங்கப்படுகின்ற நேரம். அந்த நேரத்தில் வணங்குவதை பெருமான் கருத்து சொன்னார். அது மக்குருவான, அதான் கரெக்டான. பொதுவாக அசது தொழுவதற்கு பின்னாடி நஃபீல் தொழுவதற்கு மாற்றம் சொல்லவே, அது பொதுவான செய்தி. அசது தொழுவதற்கு மாற்றம், அடுத்து நஃபீல் தொழுவ வேண்டிய அவசியம். அது தொழுவணும். அது இந்த நான் சொன்ன டைம் முன்னாடி இந்த மஞ்சள் நிச்சயிச்சு இடையில வந்து தஹஜ்ஜுத் வந்து அதோடய சேர்த்தே தொழுதலாமா, இல்லை தஹஜ்ஜுத்துக்கு தனியாக நீங்கள் அதோடு சேர்த்துடும். நீங்கள் அந்த நேரம் தொழுதாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தஹஜ்ஜுத் போயிடும். நீங்கள் சாப்பிட்றீங்க, பேசுகிறது உதாரணம் சொல்கிறேன், சாப்பிட்றீங்க, பகல் உணவு எப்போ சாப்பிடுங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்புறம் இங்கேயும் சாப்பிட்டு இருக்கீங்க, கடி வருது. பகல் உணவுக்கு தனியாக சாப்பிடணுமா இல்லை, சாப்பிட்டே இருக்கிறீங்க, இந்த டயத்தில் அப்போது இருந்தால் போயிட்டு அதான் பகல் சாப்பாடு, அது தனியாக இல்லை. அதனால் ஹஜ்ஜத்து நேரத்துலேயும் உங்களுடைய வணக்கம் தொடருது, ஆட்டோமேட்டிக்காக தஹஜ்ஜுத் ஆயிடும். வித்திரை என்பது நபிசல்லாசன் எப்போ ஜமாத்தாக காட்டி கொடுத்தாங்களோ அப்போ ஜமாத்து, எப்போ ஜமாத்தாக காட்டி தரலையோ அப்போ ஜமாத்து கூடாது. எப்போ ஜமாத்தை காட்டி கொடுத்தாங்க, ரமலானில் மட்டும் ஜமாத்தை காட்டி கொடுத்தாங்க. எப்போ காட்டி தரல, ரமலான் அல்லாத மற்ற 11 மாதத்தை காட்டி தரல. அதனால ரமலானில் ஜமாத்தோடு ஒருவரும், ரமலான் அல்லாத காலத்தில் தனியாக சரியா. ரொம்ப நேரம் 50 ஆச்சு. வித்தரை பொறுத்த மட்டும் ரமலானில் வந்து ஜமாத்தாக தொழுவார். அதாவது தனியாக தொழுது யாருக்கு அப்படின்னுமாக்கு வல்லதி தராமா, அதாவது முன்னாடி அன்றைக்கி பிரச்சனை இருந்துச்சு, 2 ஜமாத்தையுமே பேசிட்டோமா இந்தியா, அதில் தொடர்ந்து எல்லாம் நேராச்சு எடுத்து இது போகணும். நாளைக்கு சொல்லப்படும், இது நாளைக்கு சொல்லும், இது விளக்கமாக சொல்லுவோம். இல்லை உமர்லான் வந்தாங்கல்ல, உமர்லான் வந்து பேர் சொன்னாங்கல்ல, அப்போ எல்லாரும் ஜமாத்து கொடுக்குனாங்கல்ல, அப்போ அதை பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, வல்லதீன தனாமூன அன்ஹா ஹைரும், இந்த இதில் இந்த துறையில் பங்கெடுக்காமல் தூங்கி கொண்டிருக்காங்களே இவங்களை விட சிறந்தவன் தான். என்ன அர்த்தம், இவங்க முன்னேறத்தில் ஜமாத்தை சொல்லுவாங்க, அவங்க பின்னேறத்தில் ஜமாத்து சொல்லுவாங்க. இப்போ தூங்கிட்டு அவங்க பின்னாடி சொல்லுவாங்க ஜமாத்து, இதை விட அது சிறந்து சொல்லுவாங்க, இதை விட அது சிறந்தது. அப்போ 2 ஜமாத்தை சொல்லுவாங்க, அது நல்லது. ஆனால் ஒன்று, இந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க அந்த ஜமாத்தை சொல்லலை, அந்த ஜமாத்தை சேரப்போது இந்த ஒரு அர்த்தம் பார்க்கணும். நாம் சொல்கிற விஷயம் அவ்வளோ, 2 ஒரு ஜமாத்தை சொன்னேன், மற்றபடி தனிப்பட்ட மருத்துவருக்கு நம்ம தலை சொல்லலாம். சூழ்நிலை நபிசாசம் வந்து ஒரு ஜமாத்து தான் துருவ வச்சாங்க. அதான் உபர்லாம் நடத்தி அப்படியே இருந்துச்சு. முன்னேறத்தில் சொல்லிருந்தால் பின்னேறத்தில் ஜமாத்து சொல்றது இல்லை, தனிப்பட்ட சொல்லுவாங்க. பின்னேறத்தில் ஜமாத்து சொல்லுவாங்க, முன்னேறத்தில் தனியாக ஜமாத்து சொல்றது இல்லை. இது பழக்கமாக இருக்குன்னு சொன்னேன். சரியா, தொடர்ச்சியாக கேள்வி வந்து இன்ஷால்லா தொடர் கேள்வி பயமாச்சு 12வது இன்ஷால்லா நாளைக்கு சொன்னால் எல்லாம் கேட்டது அமைச்சு 2